வணக்கம் தோழர்களே. எழுத்தாளர் பிரபஞ்சன் எழுதிய "ஓடிப்போனவள் திரும்பிய போது" அப்படின்ற கதையை தான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். இந்த கதையில ஊர் கிடையாது, நிறைய பேருக்கு பேர் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை முடியும்போது உங்களுக்கு தெரிய வரும். யாராவது என்கிட்ட வந்துட்டு பிரபஞ்சனுடைய சிறந்த சிறுகதை ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அந்த கதைய சொல்லுவேன். இந்த கதை என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உண்மையாவும், எழுத்துக்கள் அந்த அளவுக்கு ரொம்ப நேர்மையாவும் இருந்துச்சு. இந்த கதைய யார் சொல்ல போறார்ன்னா, நான் தான் சொல்லப் போறேன். நான் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது மருந்துகள விக்கக்கூடிய ஒரு எக்ஸிக்யூட்டிவ். ஊருக்கு போயிட்டு டாக்டர்கள்கிட்ட மருந்து விக்கக்கூடிய தொழில்ல இருக்கேன். இதுல நான் பல வருஷமா இருக்கேன். என்னதான் இந்த தொழில்ல பல வருஷமா இருந்தாலும், பர்ட்டிகுலரா இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும்போது, எனக்கு பல புதுவிதமான அனுபவங்கள் உண்டு. இன்னும் குறிப்பா சொல்லப்போனா, இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தெற்கு முனையில ஒரு பெஞ்ச் ஒண்ணு இருக்கு. அது இந்த சிமெண்ட் போட்ட ஒரு பெஞ்ச். பின்னால முதுகு சாயறதுக்கு அப்படி ஒரு ஏற்பாடோட இருக்கும். பல மனிதர்கள் உட்கார்ந்து அவங்க வேர்வைகள் எல்லாமே பட்டு, அந்த சிமெண்ட் பெஞ்ச் இருக்கு இல்லையா? சாய்தளம் உள்ள சிமெண்ட் பெஞ்ச் அது வழுவழுன்னு மாறிடுச்சு. அந்த பெஞ்சுக்கு பின்னால ஒரு வேப்பமரம். அந்த வேப்ப மரத்துல ஒரு பறவைகள் எல்லாமே நிக்கக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, அந்த பெஞ்சுல காக்கா எச்சங்கள் இல்லாத இடமே இல்ல. ஆனாலும் என்னவோ தெரியல, அந்த பெஞ்ச் மேல உட்கார்ந்து அப்படி ரசனையா நான் உட்கார்ந்திருக்கும்போது, என் காதலியின் மடியில் படுத்திருக்கிற மாரியான ஒரு போதை எனக்கு எப்பவுமே உண்டு. இந்த ஊர்ல மட்டும் அப்படி எனக்கு தோணும். என்னதான் இருக்குன்னு தெரியல, அந்த சிமெண்ட் பெஞ்ச்ல அப்படி ஒரு தாக்கத்த எனக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த பெஞ்ச்ல உட்கார்ந்துட்டு அப்படி தூரமா பார்த்தேன். எப்பவும் நான் ரெகுலரா பார்க்கக்கூடிய ஏரியா தான் அது. ஒரு கரையான் புடிச்ச ஒரு கோவில். ஒரு அந்த கோவில் கலசம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, செதிலடைஞ்சு இருக்கும். அங்க தான் எனக்கு 3 நண்பர்கள் இருக்காங்க. அதுக்காகவே நான் போவேன். அங்கேயும் இதே மாரி ஒரு கல்லு பெஞ்ச் இருக்கு. அங்க எனக்கு 3 நண்பர்கள் சொன்னேன்ல, அதுல 2 பேரு ராஜா, ராணி. வேற யாரும் கிடையாது. 2 காக்கா. அங்க போனதும் அந்த காக்கா எனக்கு வழி விட்டுட்டு, அப்படி ஓரமா போய் நான் போடுற பண்டத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு 2 பொரிகள் ஏதாவது போட்டேன்னா சாப்பிட்டுட்டு, எனக்கு வழி விட்டு உட்காந்துட்டு எனக்காக அப்படி என்கிட்ட பேசுற மாரியே ஒரு தோரணையில உட்காந்துருப்பேன். ராஜா, ராணி. இந்த 2 பேர் போக 3வதா ஒரு நபர் இருந்தாரு. அவர் பெயர் பரசுராமன். பரசுராமன பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு கட்டையான உருவம். இந்த கட்டையான உருவம்ன்றத ரொம்ப சாதாரணமா சொல்லிறலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய சராசரி ஆண்களை விட பரசுராமன் கொஞ்சம் குள்ளமா இருந்தாரு. ஒரு மொட்டை இடத்துல 4 புல்லு மட்டும் முளைச்சிருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரியான ஒரு தல. ஒரு ரூம்ல குட்டி கூஜா இருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரியான குட்டி தொப்பை. வெத்தல பாக்கு போட்ட சிவந்த வாய். அந்த வாயில எப்பவுமே சிரிப்பு. இதான் பரசுராமன். அவருடைய அந்த குட்டி தொப்பைக்கு முன்னால ஒரு சின்ன வண்டி கடை இருக்கும். தள்ளுவண்டி கடை. அதுதான் அவருடைய கடை. அங்க எப்பவுமே நான் போனதும் சூடா இட்லி, என்ன இருக்கோ அந்த சாப்பாடு எனக்கு குடுப்பாரு. அன்னைக்கு போகும்போது 2 இட்லியும், 1 வடையும் வச்சுட்டு, "வாங்க சாப்பிடுங்க" அப்படின்னாரு. பரசுராமன் பொதுவா ரொம்ப இனிமையான, ரொம்ப நல்ல மனுஷன். பொதுவா மனுஷங்கள 2ஆ பிரிச்சிடலாம். ஒரு மனுஷங்கள பார்த்தா, "ஏன்டா இவன பார்த்தோம்? எப்புட்றா பேசுறது?" அப்படின்ற மாரி ஒளிஞ்சு ஓடுவோம். சில மனுஷங்கள பார்த்துட்டா, ஒரு 10 நிமிஷம் நின்னு பேசிட்டு போலாமேன்னு தோணும். அப்படிப்பட்ட மனுஷன் தான் பரசுராமன். நான் 2வது சொன்னேனே அந்த ரகம். மனசுல என்ன கஷ்டம் இருந்தாலும், அத தோள்ல இருக்க துண்டு மாரி தூக்கி தூர போட்டுட்டு, நம்மகிட்ட அன்பா பேசுவாரு. பரசுராமனுடைய அந்த அன்பான பேச்சுக்கு விழாதவங்க யாருமே கிடையாது. நானும் அப்படிதான் விழுந்தேன், அவருடைய அன்புக்கு. அந்த தட்டுல 2 இட்லியும், வடையும் வச்சுட்டு, "என்ன ஊத்தட்டும்?" அப்படின்னாரு. "சட்னி, சாம்பார் தான்" அப்படின்னேன். "அப்படி கிடையாதுங்க. சட்னிக்கு வேற டேஸ்ட்டு, சாம்பாருக்கு வேற டேஸ்ட். ஃபர்ஸ்ட்டு சாம்பார சாப்பிடுங்கோ.
அப்புறமா சட்னி சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாரு. சாப்பிட்டுட்டே அவர்ட்ட பேசிட்டு இருந்தேன். அப்புறமா என்கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சாரு. வீட்ல சுமதி, கௌரி எல்லாம் எப்படி இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்காங்க அப்படின்னு. மழை கிழ ஏதாவது உண்டா? அப்படின்னாரு. ஆனா உண்மைய சொல்லட்டுமா? பரசுராமனுக்கு நிலபுலன் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஒரு காலத்துல இருந்ததா என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப எதுவுமே கிடையாது. ஆனாலும் மழைய பத்தியான கவலை அவருக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். மழைய பத்தியான ஒரு கேள்விகள் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. யார் போனாலும் மழைய பத்தியான கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆமா. பரசுராமன் அப்படித்தான். சாப்பிட்டு முடிச்சதும் கொஞ்ச நேரத்துல அவர்ட்ட தனியா பேசிட்டு இருந்தேன். "வாங்களேன், ரொம்ப நாளா பழகியிருக்கோம். ஒரு முறை வீட்டுக்கு வாங்களேன்" அப்படின்னு சொன்னாரு. இந்த முறை என்னன்னு தெரியல. அவர் கூட வீட்டுக்கு போனேன். அந்த வீட்ட பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய ஹோட்டலுக்கு பின்னால, அந்த ஹோட்டலுடைய தேவைக்காக பால், மோரு, தயிர் அப்படின்ற விஷயத்துக்காக 5, 6 எருமைகள கட்டி வச்சிருந்தாங்க பின்னால. அந்த மாரியான இடத்துக்கு பக்கத்துல ஒரு சந்து போச்சு. அதுல தான் பரசுராமன் வீடு இருந்துச்சு. அங்கு பரசுராமனுடைய மனைவிய பார்த்தேன். ஒரு நசுங்கி போன ஒரு பாத்திரம் எப்படி இருக்கும்? அது மாரி இருந்தாங்க. ஒரு காலத்துல இவங்க ரொம்ப சூப்பரா இருந்திருப்பாங்க போல. ஆனா, இப்ப அப்படி அவங்க இல்ல. ஏதோ பெரிய வியாதின்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பொண்ணு. மூத்தவா தாவணி போடக்கூடிய பொண்ணு தான். ஆனா என்னன்னு தெரியல. சட்டை தான் போட்டிருந்தா. 2வது பொண்ணு என்ன பார்த்துட்டு சிரிச்சு அப்படி ஒளிஞ்சுக்கிட்டா. ஏதோ நான் அவள பொண்ணு பார்க்க போன மாரி. அவங்க வீட்டுடைய அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா, உள் வீட்டையும், அந்த சமையலறையும் பிரிக்கிறதுக்கு இடையில ஒரு கோணி. கோணினா வேற ஒண்ணும் இல்ல. சாக்கு. சாக்கு போட்டுட்டு ஒரு ரூம் பிரிச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் பிரபஞ்சன் நிக்கிறாருங்க. ஒரு வீட்ல வறுமை இருக்குன்னுலாம் சொல்லல. அந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்றாரு. நம்ம வறுமை எப்படி இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். அந்த பொண்ணுக்கு தாவணி போடக்கூடிய வயசு தான். ஆனா தாவணி வாங்குறதுக்கு காசு இல்ல. அதனால தான் அப்படி சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல தான் பிரபஞ்சன் நின்னு அப்படி எப்படி சொல்ல ஒரு ஒரு ப்ளே பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொல்லணும். அந்த அம்மா ஒரு பாய் எடுத்து போடுது. ஏன்னா அவங்க வீட்ல உட்கார்றதுக்கு சேர் கிடையாது. நடுவுல ஒரு பெரிய ஓட்டை வட்டமா. அந்த வீட்டு பாய் அப்படிதான் இருக்கு. ஒரு நம்ம யாராவது எப்படி சொல்ல? யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நம்ம கௌரவத்த காமிக்கிறதுக்கோ, அல்லது நம்ம நல்லா இருக்கோம்ன்னு சொல்லி காமிக்கிறதுக்கும், ஒரு சிறந்த பொருள் எடுத்து அவங்ககிட்ட காமிப்போம். நான் பாரு எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா, அன்னைக்கு பரசுராமன் வீடு அப்படிதான் இருந்துச்சு. உடனே இதான் உங்க 2 பொண்ணுங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்த அம்மாட்ட. ஆமா. மொத்தம் 3. இப்ப இருக்கிற 2. ஒருத்தி ஓடி போயிட்டா. ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள எந்த விதமான பேச்சும் நடந்துக்கல. கொஞ்ச நேரம் அமைதி. அந்த மௌனத்த கலைச்சுட்டு அப்படியே வீட்லருந்து கிளம்புனேன். போகும்போது தான் பரசுராமன் என்கிட்ட பேசினாரு. ஓடிப்போன பெண்ண பத்தி தான். வத்சலா. ரொம்ப கெட்டிக்காரி. நல்ல திறமை உள்ளவ. நல்ல படிப்பாளி. எஸ்எஸ்எல்சில நெறைய மார்க் வாங்குனா. அதுக்கப்புறம் என்னால அவளுக்கு படிப்பு குடுக்க முடியல. அவளே தேர்ந்தெடுத்து டைப் ரைட்டிங்கும், சுருக்கெழுத்தும் படிக்க போனா. ஷார்ட் ஹேண்ட் சொல்லுவோம் இல்லையா? அதுவும் படிக்க போனா. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டா. கேசவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான். போன மாசம் கூட கடைசியா கடுதாசி எழுதினேன் வெக்கத்த விட்டு. உன்ன பார்க்கணும் போல இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. வரல. எந்த பதிலும் வரல அவகிட்ட இருந்து. மனச கல்லாக்கிட்டு உட்காந்துட்டேன். என் பொண்டாட்டிய பார்த்தீங்களோ? எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. செத்து போயிருவா சீக்கிரம். ஆனா அவ சாகுறதுக்குள்ள என் பொண்ண பார்த்துட்டான்னா, ரொம்ப சந்தோஷப்படுவா. ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொன்னதும், எனக்கு மனசு தாங்கல. பரசுராமன் கைய கெட்டியா புடிச்சுக்கிட்டு, அந்த பொறுப்ப நான் எடுத்துக்கிறேன். அட்ரஸ் மட்டும் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அது ஒண்ணும் பெரிய காரியம் கிடையாது. பொதுவா நான் மார்க்கெட்டிங் தொழில்ல தான் இருக்கேன். நான் போகக்கூடிய பகுதியில தான் அந்த பகுதி இருந்துச்சு.
ஒரு நாள் அந்த அட்ரஸ தேடி போகும்போது, எங்க வச்சலா இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கவும் செஞ்சுட்டேன். அந்த ஏரியால ரூம் போட்டு தங்கிட்டு, குட்டி, குட்டி மலை இருக்கக்கூடிய ஏரியா தான் அது. வச்சலாவோட ஏரியாவையும் நெருங்கிட்டேன். நெருங்கி கிட்ட போன பிறகு தான் வச்சலாவோட வீடு தென்பட்டுச்சு. போகும்போதே கொஞ்சம் சிறப்பான காட்சியா இருந்தது. வத்சலா இன்னைக்கு எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா? அது தோணுச்சு எனக்கு. ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டுக்கு முன்னால ஒரு குட்டி தோட்டம். போய் கதவ தட்டுனா, அந்த கதவ திறக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரி. வாங்க அப்டின்னாங்க. வத்சலா வத்சலா வீடு தான் வாங்க அப்டின்னாங்க. உள்ள போனா 2 பேர் உட்கார்ந்திருந்தாங்க. ஒருத்தர் கொஞ்சம் குண்டா, ஒரு ஜிப்பா மாரியான ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு ஒரு நல்ல வேட்டி கட்டியிருந்தாரு. பக்கத்துல ஒரு பையன் அழுக்கான ட்ரெஸ்ஸு. கொஞ்சம் அப்படியே சுருங்கி போன ஒரு ட்ரெஸ்ஸு. மெக்கானிக்கா இருப்பான்னு நெனைக்கிறேன். அ அந்த ஒரு ஜிலு ஜிலுன்னு ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு வேட்டி கட்டியிருந்தாரு. அவரு உலகத்திலேயே ஒரு மட்டமான ஒரு சென்ட்ட போட்டிருந்தாரு. மூக்க தொலைச்சது. என்னால பொறுத்துக்க முடியல. அப்படியே ஹால சுத்தி சுத்தி பார்த்தேன். ஒரு பெண் வந்து எப்படிலாம் போஸ் குடுக்கக்கூடாதோ, அப்படியெல்லாம் போஸ் குடுத்த மாரியான ஒரு படம் இருந்துச்சு அந்த வீட்ல. முகம் சுளிக்கிற மாரி தான் இருந்துச்சு. வத்சலா அப்படின்னு. உள்ளேருந்து ஒருத்தங்க வந்தாங்க. சொல்லுங்க அப்படின்னாங்க. இந்த மாரி நான் உங்க அப்பாவுடைய நண்பன், பரசுராமருடைய நண்பன் அப்படின்னு சொன்ன உடனே, வத்சலாவுக்கு பேச்சும் மூச்சும் ஓடல. உண்மையிலே வத்சலாவ சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அந்த பச்சை கலர் சுடிதார்ல அவ்வளவு அழகுன்னு சொல்லி சொல்லணும். அவ்வளவு அழகு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 2 பேர்கிட்டயும் சொல்லிட்டு பேசலாம் அப்படின்னாங்க. அப்ப பையன நான் அங்கேயே கூட்டு வந்துரவா? லாட்ஜுக்கே கூட்டு வந்துரவா? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஜிகு ஜிகுன்னு ஒரு சட்டை போட்டிருந்தாரே, அவர் சொன்னாரு. சொன்ன உடனே இவளுக்கு மூஞ்சே மாறிருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டா என் முன்னாலயே. ஹால்ல உட்காந்துருந்தோம். எங்களுக்கு உண்டான உரையாடல் ஒரு தோராயமா ஒரு 3 மணி நேரம் போயிருக்கும். அந்த வேலைக்கார அம்மா தான் ஒரு காஃபி குடுத்தாங்க. குடிச்சிட்டே தான் பேசிட்டு இருந்தேன் வத்சலா கிட்ட. சொல்லுங்க சார். உண்மதான். நான் அப்பா, அம்மாவ விட்டுட்டு ஓடியாந்துட்டேன். எங்க அப்பாவும், அம்மாவும் ரொம்ப நல்லவங்க தெரியுமா? ரொம்ப நல்லவங்க. அதுதான் சார் எங்களுக்கு கஷ்டமாயிருச்சு. எங்க அம்மா சாப்பாடு போடும்போது, அந்த சாதத்துல இருக்கக்கூடிய கரண்டியும், கீழ பானையில இருக்கக்கூடிய அடித்தட்டும் பற்றக்கூடாதுன்றதுக்காகவே அவ்வளவு போராடுவாங்க சார். நாங்க எல்லாரும் "எங்களுக்கெல்லாம் போதும்மா, நீ சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொருத்தருடைய அன்பும் ஒவ்வொருத்தருக்காக சரி கட்டிக்கிட்டே போனோம். ஆனா எவ்வளவு நாளு தான் சார்? அன்பு சலிச்சிரும் இல்லையா? எவ்வளோ நாள் தான் சகிப்போட வாழ முடியும்? பசி, வறுமை, கொடுமை. சரி, இதிலிருந்து மீண்ற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு, மூழ்குனவளுக்கு பாம்பா இருந்தா என்ன? கயிறா இருந்தா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு, மூழ்குன எனக்கு கயிறா நெனச்சு பாம்ப புடிச்சுட்டேன். அவன் தான் கேசவன். அவன் பண்ணது காதல் நெனச்சு, அவன் பின்னால போயிட்டேன் நானு. போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், அது காதல் இல்ல. அவன்கிட்ட இருந்து எந்த ஒரு அரவணைப்பும் எனக்கு கிடைக்கல. ஆதரவும் இல்ல. வீட்லயும் ஆதரவு இல்ல. ஒருத்தன நம்பி போனேன். அவன்கிட்டயும் ஆதரவு இல்ல. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு என்னதான் சார் செய்வா? அதான் இப்படி ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். நானும் 2 நிமிஷம் அமைதியாயிட்டு, நானே என் மனச தேத்திக்கிட்டேன். ஆமா, ஒரு பெண் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. சமூகம் அவள இந்த இடத்துக்கு கொண்டு போய் தள்ளிருச்சு. ஆனா, அவ செஞ்சது சரி, தப்புன்ற விஷயத்துக்குலாம் எனக்கு தோணல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தோணுச்சு. அவள் இன்னைக்கு செய்யக்கூடிய தொழிலுக்கு அவள்தான் எஜமானி, அவள்தான் முதலாளி, அவள்தான் தொழிலாளி. தேவைப்பட்டா அவ தொழில் செய்ய போறா. இல்ல அப்படின்னா தொழில் செய்ய மாட்டா. அவ்வளவுதானே. ஆனா குறைஞ்சபட்சம் வறுமை இல்லாம ஒரு நிம்மதியோட இருக்கால்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு அப்பா கிட்ட தகவல் சொல்லிடுறேன். கண்டிப்பா நீங்க வரணும்னு சொன்ன உடனே
சரின்னு சொல்லிட்டேன். அதுவே எனக்கு சந்தோஷமா பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன, நேரா பரசுராமர போய் பார்த்தேன். வத்சலாவ மீட் பண்ண விஷயத்த எல்லாமே சொன்னேன். சொல்லிட்டு, "வத்சலா இந்த மாசம் வாரான்னு" சொல்லி சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அது மாரி ஒரு நாள், அந்த மாதத்தின் கடைசி வாரம். வத்சலா அவங்க வீட்டுக்கு நேரடியா போகல. அது கூச்சப்பட்டுட்டு என் வீட்டுக்கு வந்தாங்க. இப்ப நான் தான் கூட்டிட்டு போனேன். வாசல்ல வத்சலாவ பார்த்த உடனே, அவங்க 2 தங்கச்சியும் அக்கா, அக்கான்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்தாங்க. நான் உள்ள கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போன பிறகு, அவங்க அம்மா அப்படியே அமைதியா நின்னாங்க. "பரசுராமர் எங்க?" அப்படின்னேன். கடைசி பொண்ணு சொன்னா. "அப்பா எங்கள விட்டுட்டு போயிட்டாங்க மாமா" அப்படின்னு சொன்னா. எழுத்தாளர் இந்த இடத்தோட கதைய முடிச்சுறார். ஒருவேளை பிரபஞ்சன் நெனச்சிருந்தா, அந்த பெண் பாலியல் தொழில் தான் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இடத்துக்கு இடம், எப்படி எப்படி ரசனைய கூட்டணுமோ, ஒரு சாதாரண ஒரு மஞ்சை பத்திரிக்கை மாரி எழுதி முடிச்சிருக்கலாம். ஆனா பிரபஞ்சன் அப்படி எந்த இடத்துலயுமே எழுதல. அவங்க வீட்ல வறுமை கூர தாண்டவம் ஆடியதுன்னு சொல்லி கூட எழுதியிருக்கலாம். ஆனா அந்த வீட்ல அன்பு நெறையா இருந்துச்சு. ஆனா வறுமை அத விட அதிகமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அந்த பானையையும், அதுக்கப்புறம் 2 பேரும் நாங்க சாப்பிடுறத எப்படி பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க. எனக்கு புரிஞ்சது அந்த அம்மாவுக்கு கொடூர வியாதியெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரியும் வறுமைன்னு சொல்லிட்டு. இன்னும் தெளிவா சொல்லப்போனா, இப்படி ஒரு விஷயத்துல சிக்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பரசுராமருக்கு எப்பவோ தெரிஞ்சிருச்சு. ஆனா, விடாப்புடியா தான் மகன் வந்ததும் உசுர விட்டுறணும்னு சொல்லிட்டு, உசுர எம்புட்டு நாள் கையில புடிச்சிட்டு இருந்திருக்காரு. இதத்தான் சொல்றேன் தோழர்களே. இந்த மாரியான வலி மிகுந்த எழுத்துக்களை இந்த சமூகத்துக்கு நம்ம கொண்டு போணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நம்மளுக்கெல்லாம் படிக்கிற பழக்கம் குறைஞ்சு போச்சு. அதனால குறைஞ்சபட்சம் இந்த மாரியான YouTubeல அல்லது மத்த இடங்கள்ல கதை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நாம் எழுத்தாளர்களுக்கு செய்யக்கூடிய வேலைகள்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். இந்த மாதிரியான கதைகளை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான். நன்றி தோழர்களே!